ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 8th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஃபைனா ஹீரோக்கு கண் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னும் பார்வை வரல. ஹீரோயினுக்கும் தான் லவர் தன்னை லவ் பண்றதா அவன் காட்டின அக்கறையெல்லாம் அக்கறை கிடையாது, அது தன்னோட பாஸ்க்கு எதிராக செயல்படுறதுக்காக அவன் பயன்படுத்திக்கிட்ட யுக்தின்னு தெரிய வரவும் இவளுக்கு மேல உள்ள நம்பிக்கையே போயிருந்திருக்கும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஹீரோயின் இன்னும் அந்த ரெசார்ட்ல தான் இருக்காங்க. ரெசார்ட்டோட ஓனர் ஜெனியோட அம்மா தானே. ஆக்சுவலா அவங்க ஜெனியோட அம்மா கிடையாது. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், அவங்க ஜெனியோட ஆன்டி, அவங்க அப்பாவோட தங்கச்சி. அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவர் டிரைவர். எப்பவுமே ஜெனி கூட இருக்க முடியாதுங்கறனால இவங்களோட கேர்ல தான் இருக்கா. இவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாருமே இல்ல. கிட்டத்தட்ட இவங்களுமே ஜெனியோட அம்மா மாதிரி தான். அந்த அளவுக்கு தான் அவளை பாத்துக்கிறாங்க. இப்ப கதைக்கு வருவோம். போன முறை மாதிரி இல்லாம இந்த முறை ரெசார்ட் வெறிச்சோடி இல்ல. அங்க ஒரு போட்டோ ஷூட்காக ஒரு டீமே வந்திருக்குன்னு சொன்னேன்ல. அந்த போட்டோ ஷூட் காஸ்டியூம் டிசைனருக்காக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வின்டர் சீசன் காஸ்டியூம் கலெக்ஷனோட போட்டோ ஷூட். அதுக்கு வர வேண்டிய மாடல் வரல. போட்டோ ஷூட் டீம்ல இருந்த கேமராமேன் ஹீரோயினை ரெசார்ட்டுக்குள்ள பாத்துருந்திருக்கான். ஹீரோயின் மோஸ்ட்லி ஜெனியோட ஆன்டி கூட தானே க்ளோஸா இருக்கா. அதனால அவங்கள்ட்ட போய் அந்த பொண்ணு கொஞ்சம் போட்டோ ஷூட்க்கு சம்மதிக்க வைக்க முடியுமாங்க? இங்க பாருப்பா, நீங்க சீசன் தவறாம இங்க போட்டோ ஷூட் குறையன்னு தான் இடம் கொடுத்தா. அதுக்காக தங்கியிருக்க கெஸ்ட்லாம் என்னால மாடலா கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்ட முடியாது. வேணா உனக்கு இடம் கொடுத்த பாவத்துக்கு நான் வேண்டாம், மாடலா வரட்டுமாங்க? ஐயோ, எல்லாம் யூத் கலெக்ஷனுங்க, உங்களுக்கு செட் ஆகாதுங்க. அப்ப என்ன கிளவிங்கிறியா? முதல்ல நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு அவங்க கோவப்படவும் கேமராமேனா விடாம கெஞ்சிட்டே இருக்கானா. என்னாலாம் கேட்க முடியாது, வேணா அவங்க முன்னாடி உன்னை நிப்பாட்டி வைக்கிறேன், நீயே கேட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கேமராமேனை கொண்டு போய் ஹீரோயின் முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறாங்க. கேமராமேனா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இது யாரு உங்க பாய் ஃப்ரெண்டாங்க? ஹீரோயின் அவனை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கவும் ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு நாங்க ஒரு பாப்புலரான மேகசினுக்கு காஸ்டியூம் போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி இந்த மாடல் இந்த இடத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. ஷூட்டை வேற இன்னைக்கே முடிச்சாகணும். உங்களால மாடலா வந்து கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ண முடியுமாங்க? நானா மாடலாவா? ஆமா மேடம், உங்களுக்கு அதுக்கு தந்தாப்புல ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்னு சொல்லவும் இவ அப்படியே கொஞ்சம் பெருமையா ஆமாமா அதெல்லாம் இருக்குதான், இருந்தாலும் அப்படின்னு தயங்குறா. எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல காலை வச்சு அவமானம் பண்ணணும்னு. சாரி ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸி, எங்க பாஸ் நான் கவனிச்சுக்கணும்னு சொல்லவும் ஹீரோக்கு அவளுக்கு ஆர்வம் இருக்கு, ஆனா தயக்கத்தினாலதான் போக மாட்டேங்கிறான்னு தெரியுது. அதனால சார் உங்களுக்கு விருப்பம் இருந்தா போங்க, சில விஷயங்கள் புதுசா கத்துக்கிறதுக்கு முதல்ல தயக்கமா இருந்தாலும் இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவீங்கன்னு சொல்ல சார் கூட கரெக்டா தாங்க சொல்றாரு, வாங்க உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல நாங்க கத்து தரோன்னு கேமராமேனும் என்கரேஜ் பண்ணி அவளை போட்டோ ஷூட்டுக்கு சம்மதிக்க வைக்க ஹீரோயின் சார் நீங்களும் என் கூட வரீங்களான்னு அவனையும் அந்த லொகேஷன் கூட்டிட்டு வந்தாரா. மேக்கப் மேனா இவளுக்கு மேக்கப் ஒரு பண்றன்னு முழுசா மாத்தி வச்சிருக்கான். ஹீரோயினுக்கே தன்னை கண்ணாடியில பாக்கிறதுக்கு தான் மாதிரி தெரியல. புதுசா மேக்கப் போடுறதுனால அவளுக்கு அசிங்கமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால மேக்கப் மேன் அந்த பக்கமா நகர்ந்ததுக்கு அப்புறமா இவளே மூஞ்சில இருந்து மேக்கப் எல்லாம் அழிச்சுக்கிறா. இவங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அமைதியான இடத்துக்கு தான் ஷூட்டிங்க்கு வந்திருப்பாங்க. அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட இடம் கிடையாது, ஒரு குகை மாதிரி தான் இருக்கு. அதுலதான் போய் ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு உதவியா ஒரு லேடி அசிஸ்டன்ட் மட்டும் இருக்காங்க. எல்லாமே முடிச்சு கேமரா முன்னாடி நிப்பாட்டினதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுக்கு போஸ் கொடுக்க கூட தெரியல. அன்னைக்கு ஹீரோ கிட்ட இப்படி போஸ் கொடுங்க அப்படி போஸ் கொடுங்கன்னு அவனை டார்ச்சர் பண்ணி இருப்பாள். இன்னைக்கு இந்த கேமராமேன் சொல்ற எந்த போஸையும் அவளால கொடுக்க முடியல. ஏதோ தப்பு பண்றோங்கிற மாதிரியே பயமாவே இருக்கு. ஆனா அதுல இவ கொடுக்கற ரியாக்ஷன் கூட கியூட்டா இருக்கு. சரி உங்களால என்ன முடியுதோ பண்ணுங்கிற மாதிரி கேமராமேனும் ஃப்ரீடம் கொடுத்துட்டு அவங்க சொல்றத செய்யறதுக்கு தான் இவளுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இவளா சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு கியூட்டா இருக்குன்னு கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2-3 காஸ்டியூம் போட்டு ஷூட் முடிச்சிடுறாங்க. கடைசி காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்காக ஹீரோயின் ரெடியா இருக்கிற சமயத்துல அவளுக்கு ஹெல்ப்க்கு இருந்த பொண்ணை காணும். கேமராமேன் அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்க சார் அவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு உடனே கிளம்பிட்டாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி இருந்திருக்கலாம்ல, அவங்க ஒருத்தவங்க தான் லேடி ஹெல்ப்க்குன்னு இருக்காங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் இருந்துட்டு அதான் எங்க பாஸ் இருக்காருல நான் அவரை உதவிக்கு வச்சுக்கிறேங்கிறா. அவனால பார்க்க முடியாதுங்கிற குறையை எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிறான்னு பாருங்க. இப்போ அந்த குகை பக்கத்துல தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றா. குகையை மறைக்கிற விதமா அவன் ஒரு துணியை புடிச்சிட்டு இருக்கான். அது போக அவ சேஞ்ச் பண்ண வேண்டிய ட்ரெஸ் இவன் கையில தான் இருக்கு. முதல்ல ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் ஹீரோ போயிருப்பான். ஆனா அங்க போய் நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் தான் அவனுக்கு படபடப்பாயிடுது. ஏன்னா அந்த துணியை புடிச்சிட்டு நிக்கிறது, அந்த பக்கம் ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றது எல்லாமே இவனால ஃபீல் பண்ண முடியுது. அவனால அந்த ஸ்கிரீன் துணியை ஒழுங்கா புடிச்சுக்க முடியல. இவ கேட்கிற ட்ரெஸ்ஸை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து கொடுக்க முடியல. ஏன்டா எனக்கு கண்ணு தெரியலதான், இருந்தாலும் இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில என்ன கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க வேண்டாங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் ஆனா ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கா. அதான் இவனால பார்க்க முடியாதுல்ல, அப்ப எந்த பிரச்சனையும் இல்லங்கிற மாதிரி அவ ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் ரொம்ப தெளிவா இருக்கா. இவன் தான் அங்க நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கான். சாரா சீக்கிரம் முடிங்கன்னு அவசரப்பட ஏன் அவசரப்படுறீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. ஏன்டா இவளை இந்த போட்டோ ஷூட்க்கு என்கரேஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தோங்கிற மாதிரி ஹீரோ காய் போயிடுது. ஒரு வழியா அங்க முடிக்க வேண்டிய போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிடறாங்க. ரெசார்ட்டுக்கு திரும்பி வந்ததும் ஹீரோயின் வந்துட்டு ஏன் சார் ஒரு மாதிரி படபடப்பா இருக்கீங்க, எதுவும் அன்கம்ஃபர்டபிளா இருக்கா? ஐயோ என்ன அன்கம்ஃபர்டபிள் பண்ணி விட்டதே நீதாங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இல்ல இப்ப நார்மலா தான் இருக்கேன், ஏதோ லாஸ்டா ஒரு காஸ்டியூம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆமா சார், வின்டர் சீசன் வெட்டிங் கலெக்ஷனுக்காக ஒரு வெட்டிங் கவுன் இருக்கு, அதை மட்டும் போட்டுட்டு போட்டோ எடுத்தா இன்னைக்கான வேலை முடிஞ்சது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு அவ அங்கிருந்து போகவும் அந்த ரெசார்ட்லயே ஒரு ஓரமா போட்டோ ஷூட் எடுக்கிறவங்க சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கான போட்டோ ஷூட்லயே இதான் ஹைலைட் ஆனது. அதனால நல்லா பிரைட்டா தெரியணுங்கிறதுக்காக சுத்திலும் பிளாஷ் லைட் எல்லாம் வச்சு அவங்க செட்டப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிளாஷ் லைட்
லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும். ஹீரோக்கு கண்ணு கூசுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல அவனால ஒரு சமயம் அவனுக்கு எதுக்காப்புல கருப்பையும் இன்னொரு பக்கம் வெள்ளையா எதையோ ஒன்னையும் ஃபீல் பண்ண முடியுது. லைட்டா பார்வை வர ஆரம்பிக்குதாட்டு இருக்கு. ஒரு மாதிரி இரிட்டேட்டான ஃபீலையும் அது கொடுக்குது. அப்பதான் ஹீரோயின் வெட்டிங் கவுன் போட்டு வரா. இவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும். ஓடி வந்து சார் என்னாச்சுன்னு அவன் கையை பிடிச்சுக்க தெரியல சார் அவன் கண்ணை தேய்ச்சிட்டு ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோயின் அவனால மங்களா பார்க்க முடியுது. அதுவும் அவன் வெட்டிங் கவுனோட அவன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காளா. கடைசி அவன் கண்ணு போறதுக்கு முன்னாடி லியாவை தானே பார்த்து இருந்திருப்பான். இப்ப அதே மாதிரி காஸ்டியூம்ல ஹீரோயினை பார்க்கவும் லியாவையே பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. இருந்தாலும் இல்ல அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு திரும்பவும் நல்லா ஹீரோயினை பார்க்கலாம்னு முயற்சி பண்ணும்போது பழையபடிக்கு அவனுக்கு எல்லாமே இருட்டா மாறிடுது. சார் என்னாச்சு உங்களுக்கு கண்ணு எதுவும் வலிக்குதா? இந்தாங்க கண்ணாடி போட்டுக்கோங்கன்னு அவனுக்கு கிளாஸ போட்டு விட்டு உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு கொண்டு வந்து அவன் அங்க விட்டுறா. சரி சார் நீங்க போய் போட்டோஷூட்டை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் அமைதியா யோசிச்சு பாக்குறான். என்ன பார்த்தோம், நம்ம பார்த்தது உண்மைதானா இல்ல மனப்பிரமையா? அப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி சாரா லியா மாதிரியே தான் இருக்காங்களாங்கிற மாதிரி அவனுக்கு யோசனை ஓடிட்டு இருக்கு. இப்ப அப்படியே அலெக்ஸ காட்டுறாங்க. அவன் சர்ச்சில் இருக்கும் போது ஃபேய் அவனை பார்க்க வரா. அவன் எங்கே கிளம்பிட்டு இருக்கவும் எங்க போற, எங்க அம்மா பார்க்க போயிட்டு இருக்கா. அப்ப நானும் வரேங்கிறா. இல்ல ஃபேய் உனக்கு அங்கெல்லாம் வந்தா பிடிக்குமா என்னன்னு தெரியல. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா எனக்கு உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தே ஆகணும். எப்படி இந்த சின்ன வயசுல ஒன்னு பிரீஸ்ட் ஆக்குறதுக்கு சம்மதிச்சாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. நான் சர்ச்சில் தான் வளர்ந்தேன். ஃபாதர் ஆகணுங்கிறது என்னோட ஓன் விருப்பம்னு சொல்லவும் சின்ன வயசுல எல்லா ஆசைகளையும் திறக்கணுங்கிறதுல என்ன விருப்பம் இருக்கு அப்படின்னு அவன் கொஸ்டின் பண்ண அவனுமே யோசிக்க ஆரம்பிப்பானா. அப்போ கேபிள் கார் வரவும் இதுலதான் எங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வரும்போதே அவங்க ஊரை பத்தியும் அவங்க அம்மா அவனுக்கு ஒரு அக்கா அவங்க நர்சிங்க பாதிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ ஒருத்தர் கேர் டேக்கரா இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஓஹோ அப்படியாங்கிற மாதிரி இப்ப இன்ஃபர்மேஷன்லாம் அவன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் தான் அவங்க அண்ணனோட கேர் டேக்கருங்கிறது அவளுக்கு இன்னும் தெரிய வரல. அம்மாவா தான் பையன் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே உங்களுக்கு ஆச்சரியமா போயிடுது. ஃபேக்குமே ஹீரோயின் அம்மாவை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவங்க தான் ஜாலியா பேசுவாங்களே. ஏமா நீ ஏதோ பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு, எப்படி என் பையன் கூட ஃப்ரெண்ட் ஆனாங்க? நான் அவர் வேலை செய்யற சர்ச்சுக்கு வாரத்துல ஒரு 2-3 நாளாச்சு போயிடுவேன். இன்னைக்கு வாலண்டியர் ஒர்க்குக்காக தான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். அலெக்ஸ் இங்க வரேன்னு சொன்னனால நானும் அவர் கூட இங்க கிளம்பி வந்துட்டேன். ஏன் ஆண்டி நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையாங்க? இல்லம்மா அட்லீஸ்ட் என் பையன் இப்பவாச்சும் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தானேன்னு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த நல்லா சாப்பிட்டுன்னு அவங்க சமைச்சு வச்சதெல்லாம் எடுத்து கொடுக்க அதுல ஒரு பெரிய சிக்கன் பீஸா எடுத்து ஃபேய் அலெக்ஸ்க்கு வச்சு என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து தேங்க்ஸ்ங்கிறா. அவ இப்படி பண்ணுவான்னு அலெக்ஸ் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் மெதுவா அந்த சிக்கன் பீஸை பிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பானா. அம்மாவா மரமண்டி எப்படி இருக்குது பாருன்ட்டு. டேய் நீ தாண்டா ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துருந்துச்சுன்னா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து அவ பிளேட்ல எடுத்து வச்சுட்டு திரும்ப சாப்பிடணும். பாரு இங்க ஆப்போசிட்டா நடக்குதுங்க. சாரிமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறானோ. இதுக்குதான் இவன் அந்த சர்ச்சில் கொண்டு போய் சேர்த்து விட்டோங்கிற மாதிரி அம்மா முழிச்சிட்டு இருக்காங்க. ஃபையா பரவாயில்ல ஆண்டி எனக்கு வேணுங்கிறத நானே எடுத்து சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு அவ அலெக்ஸ பார்த்து சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓகே ஏதோ இவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆக மாட்டிருக்குன்னு அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அம்மா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா பையன் ஃபாதர் ஆகிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையாட்டு இருக்கு. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் ரெசார்ட்டை சுத்தி வாக்கிங் போயிட்டு உள்ள வரும்போது அங்க ஒரு கால் டாக்ஸி நிக்குது. அந்த கால் டாக்ஸி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தான் ஜெனியோட அப்பா. அவருக்கு பெருசா இந்த டாக்ஸி ஓட்டி வருமானம் வரது இல்லையாட்டு இருக்கு. ஜெனி தான் அவ பேக் பண்ணி சம்பாதிச்ச பணத்துல அவங்க அப்பா செலவுக்காக கொடுக்குறா. இந்தாங்கப்பா நிறைய கடன் இருக்குன்னு சொன்னீங்களே இதை பயன்படுத்திக்கோங்க. என்னமா நீயே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்ககிட்ட இருந்து நான் எப்படி வாங்குறேன்னு அவர் வாங்க மறுக்க. ப்ளீஸ் பா என்னோட ஹார்ட் ஆபரேஷனுக்காக எவ்வளவு செலவானுச்சு அந்த கடனை அடைக்க முடியாம தான் நீங்க இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ பணத்தை அவங்க அப்பா கையில திணிக்க அவங்க அப்பாவும் சரிமா நீ ஆன்டி கூட இங்க பத்திரமா இரு, ரொம்ப வேலை செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்திக்காத, நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது இவளுக்கு ஏதோ ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்குன்னு. ஜெனியோட அப்பா கிளம்பவும் ஹீரோ நின்னுட்டு அவர்தான் உன்னோட அப்பாவா, நீ உன்னோட அப்பா மாதிரியே இருக்கங்க. ஆமா என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்துனது எங்க அப்பா தான். நான் பாக்க மட்டும் எங்க அப்பா மாதிரி இல்ல, எங்க அப்பாவோட கேரக்டர் என்னோட கேரக்டரும் கூட ஒரே மாதிரி தானே. அவளோட சின்ன வயசு ஸ்டோரி எல்லாம் அப்படியே ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினா ஹீரோவை டீல்ல விட்டு அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சிடுறா. அவன் ஓரமா பேக்ல நின்று எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் ஜெனி கிட்ட பேசிட்டு ஆன்டியை பாக்குறதுக்கு போயிடுறான். ஜெனி ரொம்ப நேரமா ஹீரோவே பாத்துட்டு இருந்துட்டு என்ன நீங்க இங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்க? ஜெனி உங்க அப்பா ஏதோ உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொன்னாரு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? முன்னதான் பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு, இப்ப நார்மலா தான் இருக்கா, ரெகுலர் செக்அப் மட்டும் போயிட்டு வந்தா போதும். அப்ப அன்னைக்கு அதுக்காக தான் நீங்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தீங்களா? அவ்வளவு ஆமாங்கிறா. ஜெனி என்னோட ஃபியான்சி கூட ஹார்ட் சர்ஜன் தான், ரொம்ப பெரிய டாக்டர் அங்க. ஆமா அவ இது வரைக்கும் நிறைய ஹார்ட் ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கா, ரொம்ப பிஸியான டாக்டர், மத்தவங்களோட உயிருக்கும் உணர்வுக்கும் அதிகமா மதிப்பு கொடுப்பா. அதனாலேயே என்னவோ அவளுக்கு இந்த உடல் உறுப்பு தானங்கிற விஷயத்துல ரொம்பவே நம்பிக்கை அதிகம். எப்படியாச்சும் ஒரு உயிர் மூலமா பல உயிர்களை காப்பாற்றப்பட்டிருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக தங்கிட்ட வர பேஷன்ஸ் கிட்ட கூட அதை ரெக்வஸ்டா வைப்பா. அதனால நிறைய அவமானப்பட்டிருக்கா, நிறைய உயிர்கள் அவளால பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவ ஒரு தேவதை மாதிரி. ஏன் அவளும் கூட அவளோட உடல் உறுப்புகளை தானம் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா, என்னையும் கூட கம்பல் பண்ணி பண்ண வச்சிருந்தான்னு அவன் சொல்லவுமே இல்லையா அப்படி அவளோட ஹார்ட் கிட்ட கை வச்சு பாக்குறா. உங்க ஃபியான்சி இறந்துட்டாங்கல்ல அப்படின்னு அவ திரும்பவும் கேட்க அவன் ஆமான்னு அப்படியே சோகமா மூஞ்சி வச்சுட்டு சொல்லவும் இவளுக்கு என்னமோ லியாவோட ஹார்ட் தான் இவன் மனசுக்குள்ள இருந்து துடிக்கிற மாதிரி இருக்கு. சோ உடனே அவளோட ஆன்டி கிட்ட வந்து ஆன்டி நீங்க அன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்கல்ல ஏன் நான் தியான் கிட்ட வாலண்டியரா போய் பேசுறேன்னு, அது ஏன் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவரோட காதலியோட இதயம் தான் எனக்குள்ள இருந்து துடிச்சிட்டு இருக்குங்கிறா. அவங்கள சிரிச்சிட்டு என்னமா சொல்றாங்க? ஆமா அவங்க அவங்களோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணிருக்காங்க, அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கும் ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது. இதுக்கும் அதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. இல்லைன்னா எனக்கு தெரியாத ஒரு நபர் மேல எனக்கு ஏன் இந்த மாதிரி ஈர்ப்பு
சிரிப்பு வரணுங்க. சரிமா, அப்படியே அந்த லியா பொண்ணோட ஹார்ட்டை உனக்கு வச்சிருந்தாலும் அவளோட உணர்வுகள் எப்படி உனக்கு வரும்? இதுக்கு சாத்தியமே இல்லையேங்க. ஆமால, நீங்க சொல்றதும் சரிதான் ஆண்டி. ஆனா எனக்கு இன்னமும் நான் தான் லியாங்கிற மாதிரி தோணுதுங்கிறா. ஆண்டியா, நீ திரும்ப திரும்ப ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வா, ஃப்ரீயா இருங்கிறாங்க. உண்மையிலேயே மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அந்த மாதிரி பாசிபிலிட்டியே கிடையாது. ஒருத்தரோட இதயத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறதுனால அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த டிராமாஸ்ல மட்டும்தான் அப்படி ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க. அதுக்கு இவங்க மெடிக்கலா வச்ச நேம் வந்துட்டு செல்லுலர் மெமரி. அந்த மெமரி தான் இவளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. அன்னைக்கு ஈவினிங் ரெசார்ட்டுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈவென்ட்டுக்காக வராங்க. எப்பவுமே அங்க ரெகுலரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவென்ட் செலிப்ரேஷன் பண்ணி அந்த வீடியோ எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போதுல, அதுக்காக லேண்டன் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் வேற அவங்களுக்கான லேண்டன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கவும் ஆண்டி இருந்துட்டு, ஹீரோயினியும் நீங்க 2 பேரும் சும்மா இருக்கீங்க, நீங்களும் உங்களுக்கான லேண்டனை செஞ்சு அதுல உங்களோட விஷயம் எழுதி கடவுள்கிட்ட அனுப்பிச்சு வைங்க, கண்டிப்பா நடக்கும், நாங்க இங்க சீசன் தவறாம பண்ணுவோம்னு சொல்லவும் ஹீரோயினும் ஹீரோக்கும் அவளுக்காகவும் லேண்டன் செஞ்சிடறாங்க. இப்ப விஷயம் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் எழுதலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சார் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? அவ்வளவு பெரிய விஷயம்? ஆமா, எவ்வளவு பெருசுனா அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு நான் உங்களை மாதிரி ஒரு பெரிய பணக்காரியா இருக்கணும். அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் யோசிச்சு என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டா கடவுளுக்கு உடனே ரீச் ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. அவனே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இருந்தாலும் நீங்க இவ்வளவு சுயநலவாதியா இருக்க கூடாதுங்க. அப்புறம் நான் உலக அமைதிக்காக லேண்டன் செஞ்சு அனுப்ப போறேன், எனக்காக தானே அனுப்ப முடியும். சரி, உங்களுக்கான லேண்டன்ல நீங்க உங்களோட விஷயம் எழுதுன்னு சொல்லவும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? என்னால எப்படி சாரா என்னோட விஷயம் எழுதி அனுப்ப முடியும்? இதான் சார், உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்ல பெரிய பெரிய விஷயத்துல புத்திசாலியா இருக்கலாம், ஆனா சின்ன சின்ன விஷயத்துல என்ன மாதிரி ஆட்கள் தான் புத்திசாலி. உங்க விஷயம் எழுதணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு இவ அவனோட கைய பிடிச்சு அவனுக்கான விஷயம் எழுத போறா. என்கிட்ட கேட்கவே இல்லை எனக்கு என்ன எழுதணும்னு. உங்களுக்கு இப்ப முதல்ல முக்கியமா தேவைப்படுறது என்னது? நீங்க இந்த உலகத்தை பார்க்கணும். அட்லீஸ்ட் உங்க பக்கத்துல இருக்கிற என்னைய வச்சு பார்க்க வேண்டாமா? அதனால உங்களுக்கு கண் பார்வை வேணுங்கிறது தான் இப்போதைக்கு உங்களோட முதல் விஷயம் இருக்கும்னு இவளே அவனுக்காக யோசிச்சு அவன் கையை பிடிச்சி எழுதிட்டு இருக்கா. இவன் என்ன எழுதுறாங்கிறத விட இவ அவனோட கையை பிடிச்சி மூவ் பண்ணுவாள்ல, அதைத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ எழுதி முடிச்சுட்டு, சார் நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. எதுக்கு? என்னோட விஷயம் நான் எழுத போறேன், அதை யாரும் பார்க்க கூடாது இல்ல. அவனா மனசுக்குள்ள அன்னைக்கு ட்ரெஸ் மாத்தும் போது இதை யோசிச்சிருந்தா அவ்வளவு சங்கடத்துல நான் இருந்திருக்க வேண்டாம். இப்ப எனக்கு பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் நகர்ந்துக்க சொல்றாளேன்னு, சரி நீங்க எழுதுங்கிற மாதிரி அவன் பின்னாடி பேக் ஸ்டெப் எடுத்து வச்சுக்க. இவன் ஒன்னும் பணக்காரி ஆகும்ல எழுதல, ஹீரோக்கு தான் கண்ணு தெரியணும்னு இவளுமே விஷ் வைக்கிறா. அப்புறம் எல்லாரும் லேண்டனை பறக்க விடவும் இவங்களும் இவங்களுக்கான லேண்டனை லைட் பண்ணி பறக்க வைப்பாங்களா. அப்ப அதுல இருந்து வர வெளிச்சம் ஹீரோக்கு ஒரு மாதிரி கண்ணு கூச வைக்குது. அன்னைக்கு மாதிரியே திடீர்னு கருப்பும் வெள்ளையுமா மாறி மாறி தெரியுதா. அதுக்குள்ள லைட்டும் மேல பறக்க ஆரம்பிச்சிருது. பாஸ், நம்ம லைட்டு தான் மேல உயரமா பறந்துட்டு இருக்கு, சீக்கிரம் ஏதாச்சும் வேண்டுதல வைங்க, இல்ல நானே உங்களுக்காக வச்சிட்டுமான்னு சொல்லிட்டு இந்த லேண்டன்ஸ் மாதிரியே பிரகாசமான ஒரு வாழ்க்கையை காட்டுறதுக்கு என் பாஸ்க்கு ஒரு நல்ல பேரை அனுப்பிச்சு வைங்க கடவுளேன்னு அவ கத்தவும் ஹீரோவும் மேல லேண்டனை பார்க்க ஆரம்பிப்பான். அவனால அங்க இருக்கிற எல்லா லேண்டனையும் பார்க்க முடியுது. அந்த சந்தோஷத்துல அப்படியே எதுக்காப்புல இருக்கிற ஹீரோயினை பாக்குறான். இந்த முறை அவளை தெளிவாவே பார்க்க முடியுது. அவளோட வாய்ஸ் எல்லாமே அவனை துளி கூட குழப்பமாக்கல. சாரா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் அவனோட வாய்ஸை கேட்கல, இன்னமும் லேண்டனை தான் ரசிச்சிட்டு இருக்கா. சோ இவனுமே அவகிட்ட எதுவுமே சொல்லாம சிரிச்சிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினா அவனுக்கு இன்னும் கண்ணு தெரியலன்னு நினைச்சிட்டு அவ பாக்குற விஷயத்தெல்லாம் அப்படியே கன்வே பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு அவனா அந்த லேண்டன்ஸ் எல்லாம் பாக்குறதை விட இவ சொல்ல சொல்ல கேட்க பார்க்கும்போது அந்த தருணத்தை இன்னுமே அவனால் நல்லா உள்வாங்கிக்க முடியுது. அந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஜோடி தெரியாம அங்க இருந்து ஒரு ஸ்டாண்ட தள்ளி விட அது ஹீரோயின் மேல விழுக வரவும் இவன் அவளை பிடிச்சி இழுத்துறான். 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அடிப்படாம இவன் காப்பாத்திடுறான். அவள பயத்துல கண்ணை திறந்து பார்க்கவும் சாரா ஒன்னும் ஆகலங்க. இவ அப்படியே ஆச்சரியமா, எப்படி சார் என்ன காப்பாத்துனீங்க? அப்ப உங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சாங்க. அவனும் சிரிச்சுட்டே ஆமான்னு சொல்லவும் இவளுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றேனே தெரியல. டப்புன்னு அவனை பிடிச்சி ஹக் பண்ணிடுறா. அப்புறம் நம்ம 2 பேர் விஷயமே கடவுள் பூர்த்தி செஞ்சுட்டாரான்னு ஹக் பண்ணிட்டு இருக்கிற அவனை விடவே மாட்டேங்கிறா. அவனுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா தான் ஆயிடுது. இருந்தாலும் இவ அவனை அவளோட பிடியில இருந்து விடவே இல்ல. சாரா ஒரேடியா சந்தோஷப்படாதீங்க, இனியும் கொஞ்சம் மூச்சு விட விடுங்கன்னு சொல்லவும் தான் அவ அவளோட கையை விளக்கவும் இவன் அப்படியே அவ பக்கத்திலேயே சாஞ்சு மேல பறந்துட்டு இருக்க லேண்டன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப அழகா இருக்குல்ல சார் அங்க. அவ இவனை பார்த்துட்டு ஆமா சார் எல்லாமே அழகா இருக்கு, இன்னைக்கு நைட்டே ரொம்ப அழகா இருக்குங்கிறா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். எதுக்கு சார்? இந்த 2 மாசமா எனக்கு பார்வையே இல்லாதப்ப கூட பார்வை இருக்கிறவனா என்ன ஃபீல் பண்ண வச்சதுக்கு. நான் எந்த அளவுக்கு அப்படி ஃபீல் பண்ணி இருந்திருக்கேன்னா இன்னைக்கு எனக்கு பார்வை தெரிஞ்சப்ப கூட நான் பெருசா அதிர்ச்சியோ சந்தோஷமோ படல. அந்த அளவுக்கு என்ன ஒரு கம்ஃபர்டபிளான ஜோனுக்குள்ள நீங்க வச்சிருந்திருக்கீங்க சாரா. அதுக்கு என்னைக்குமே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேங்க. அப்படி பார்த்தா நீங்களும் கூட எனக்காக நிறைய உதவிகள் செஞ்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நானும் தேங்க்ஸ் சொல்லணும். இப்ப என்னோட டர்ன் சொல்லிட்டு எரி நட்சத்திரம் காட்டினதுக்கு, பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்ததுக்கு, கேபிள் கார் அனுப்பிச்சு வச்சதுக்குன்னு இவ லிஸ்ட் போட ஆரம்பிக்க அவன் சிரிச்சுட்டே இதெல்லாம் நான் உங்களுக்காக பண்ணல, அந்த சமயத்துல நீங்க என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பீங்க, பதிலுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் தான் இதெல்லாம் நான் திருப்பி பண்ணேன். சோ அதுல என்னோட சுயநலமும் இருக்குங்க. அப்படி பார்த்தா நானும் கூட முதல்ல சுயநலமா தான் உங்களுக்கு கேர்டேக்கரா இங்க வந்தேன். இப்ப அப்படி இல்ல, நான் மாறிட்டேன். இருந்தாலும் இனி நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன்ல. இனியோட என்னோட கேர்டேக்கர் சர்வீஸ் முடியுதுல. என்ன சார் இப்பவே என்ன விட்டுட்டு போற மாதிரி பேசுறீங்க? ஆமா, இன்னைக்கு இல்லைனாலும் 2 நாள் கழிச்சாச்சும் உங்களை விட்டுட்டு தானே போகணும். ஏன்னா இனிதான் நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேனே. குட் பை சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவனை அவளை தட்டி கொடுத்துட்டு சரி சாரா நாளைக்கு நம்ம வீட்டுக்கே போலான்னு சொல்லிட்டு அவன்
அவன் திரும்பி நடப்பானா அப்பதான் ஹீரோனுக்கு லைட்டா ஏதோ ஒன்னு ஃபீல் ஆகுற மாதிரி ஆரம்பிக்குது. குட் பை எல்லாம் சொல்லிட்டோம், அப்ப சீக்கிரமே நம்ம இவரை விட்டுட்டு போகணுமாங்கிற மாதிரி. இதுக்கு தான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருக்க கூடாது, அவனா சொன்னப்போ போயிருந்திருக்கலாமா. நெக்ஸ்ட் டே இவங்க ஜெனியோட ஃபேமிலி கிட்ட ஹீரோக்கு பழையபடி கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல அவங்களுமே இவங்களுக்காக சந்தோஷப்படுறாங்க. இவங்கள பாசமா வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஜெனிக்கா இனி திரும்பி இவங்க வரமாட்டாங்களோன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆனா அது அவளுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. இப்ப எப்படி பிக் சிட்டி மால்லையும் கிளாசிக் மால்லையும் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. முன்ன நிஷா ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ண போறதா லேண்ட் கிட்ட சொல்லியிருப்பாள்ல, அந்த லேண்ட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான லேண்டு. யார் அதிக விலையை கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் லேண்ட் சொந்தமாகும். அதே சமயம் அந்த லேண்டை சுத்தி உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காக லேண்ட் ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளான் பண்ணி வச்சிருக்கான். அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் அவனோட டீமுக்கு கொடுத்துட்டு இருக்க. நிஷா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்கா. பரவாயில்ல இவங்கிட்ட ஏதோ ஒரு சரக்கு இருக்குன்னு. அவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கோட் பண்ண போற அமௌண்ட் 76.3 பில்லியன். மீட்டிங் முடிஞ்ச நிஷா வந்துட்டு கண்டிப்பா இந்த இடம் நமக்கு தானே கிடைக்குங்க, நம்ம லேண்டை மட்டும் வாங்க போறது இல்ல நிஷா மேடம், உங்களுக்கு அந்த லேண்டை வாங்கி கொடுக்க போறது மூலமா நம்ம தியான தோக்கடிக்க போறோம். நீங்க அவரை விட பெஸ்ட்னு நான் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ண போறது இல்ல. இதுக்காக நான் எந்த அளவுக்குனாலும் இறங்கி வேலை செய்வேங்கிறான். அவனை பார்த்தா எதுவும் பொய்யா வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இல்ல. நிஷாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே தீரணுங்கிற வெறி அவன் கண்ணுல தெரியுது. அதே ப்ராஜெக்ட்டுக்கு ஜான் எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கிற அமௌண்ட் 76.9 பில்லியன். இப்போதைக்கு ஹீரோ சைட்ல தான் அமௌண்ட் அதிகமா இருக்கு. அவங்க தான் வின் பண்ண போற மாதிரி இருக்கானா லேன் இடையில புகுந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ராஜெக்டோட டிஸ்கஷன் முடியுமே நான் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு ஜான் ஓடி வரான். தியான் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவனை ஹக் பண்ணிக்க, நானுமே ரொம்ப நாள் கழிச்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை என்னால பார்க்க முடியுதுங்கிறப்போ சந்தோஷமா தான் இருக்கேங்கிறான். நேற்றுக்கு சார் அவனுக்கு பார்வை வந்துருச்சுன்னு சந்தோஷமான செய்தி சொன்னதுமே ஓடி வந்திருக்கலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்டோட என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தா நல்லா இருக்கும் தான் ஒரு நற்செய்தியோட வந்திருக்கேன். D12 லேண்டை நம்ம கையகப்படுத்துறதுக்கான எல்லா பிளானும் பக்காவா போட்டு வச்சிருக்கேன். பிக் சிட்டி மாலோட பெரிய பிரான்ச் அந்த இடத்துல அடுத்த வருஷம் இதே நேரத்துல ஓபன்ல இருக்கும்னு அவன் கான்பிடென்ட்டா சொல்ல ஹீரோயின் ஆச்சரியமா, அப்போ இதை விட இன்னொரு பெரிய மால் கட்ட போறீங்களா? ஆமா 76.9 பில்லியன் ஒர்த்துல ஒரு மால் கட்ட போறோங்கிறான். அவ்வளவுதான். அந்த அமௌண்ட் கேட்டதுமே ஹீரோனுக்கு வாயடிச்சு போயிடுது. அடுத்து ஹீரோ லியாவோட கலரைய பாக்குறதுக்காக வரான். அவளோட கலர் மேல பூங்கொத்த வச்சுட்டு எதுக்காப்புல இருக்கிற கடலை பாக்குறான். லியாக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அது சார்ந்த பகுதியிலேயே அவளுக்கு கலர் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப இவன் இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு ஒரு அமைதியான இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கன்னு நான் பார்க்க முடியாமையே போயிருந்திருக்கும் இல்லையா, என்னாலதான் உனக்கு ஆபத்தாயிருச்சுன்னு என்ன நானே ஒரு குறையுள்ளவனா ஆக்கிக்கிட்டேன்ல. இப்ப யோசிச்சு பார்த்தா உடல் உறுப்பு தானத்தை பத்தி அதிக விழிப்புணர்வு கொண்ட நீ என் உறுப்பு நான் குறையாக்கிட்டது நினைச்சு நீ கண்டிப்பா எனக்காக வருத்தப்பட்டுட்டு தானே இருந்திருப்ப. சாரி இல்லையா, இருட்டுல இருந்ததுனால இத்தனை நாள் சரியா யோசிக்க தெரியாம இருந்துட்டேன். வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஏதோ ரொம்ப தெளிவான மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த தெளிவுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறேன்? சாரா தான். சாரா யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட தங்கச்சி. நீ அவளை பாத்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. அவ அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்ல வந்துட்டு பாதிலேயே ஸ்டாப் பண்ணி இல்ல அவ உன்ன மாதிரி கிடையாது, அவ வேற மாதிரி இருக்காங்கிறான். எப்போ மாதிரி சர்ச்சுக்கு அலெக்ஸா பாக்குறதுக்காக போறா. அப்ப ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு அவ ஃப்ரெண்ட் கிட்ட கால் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. சர்ச்சுக்கு வரப்போ ஒரு மாதிரி மனசு பாரமா இருந்துச்சு. இங்க வந்து ஒரு பிரிஸ்ட் கிட்ட கன்ஃபஸ் பண்ணனா மனசு பாரம்லாம் அப்படியே போயிருச்சு. அதுவும் அந்த ஃபாதருக்கு அவ்வளவு வயசு இருக்காது, நல்ல யங்கான வயசு. ஆனா ரொம்ப மெச்சூர்டா பேசுறாரு. மனசுல உள்ள அத்தனை குழப்பமும் இப்ப தீர்ந்துருச்சு. அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே அடுத்த முறை கூட இங்க வரணும்னு தோணுது அப்படின்னு அவ கால் பேசிட்டு போக இதெல்லாம் கேட்கவுமே ஃபேக் ஒரு மாதிரி ஆயிடுது. அவ கன்ஃபெஷன் பண்ற இடத்துல வந்து அலெக்ஸ் நீ முதல்ல வெளியில வான்னு கூப்பிட அவனும் வெளியில வந்தாரானா. என்னாச்சு, குழந்தைங்களை பாக்குறதுக்காக வந்தியா? ஆர்ஃபனேஜ்க்கு எதுவும் பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியாங்க? இல்ல உங்கள்ட்ட தான் பேசணும். யாரோ இப்போ ஒரு பொண்ணு வந்து உங்கள்ட்ட கன்ஃபெஸ் பண்ணிட்டு போனுச்சுல, அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு? பதிலுக்கு நீங்க அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னீங்க? அதெல்லாம் நான் வெளியில சொல்லக்கூடாது, ரூல்ஸ்ல இல்ல. என் ஃப்ரெண்ட் அலெக்ஸா சொல்லுங்க. இல்ல நான் பிரிஸ்ட் ஆகிறதுக்கு தானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் ரிலீஜியஸ் சம்பந்தமானது, உனக்கு சொன்னா புரியாதுங்கிறான். அப்ப கண்டிப்பா நீங்க பிரிஸ்டா தான் ஆக போறீங்களா? ஆமா அதுதான் என்னோட சின்ன வயசு ஆசைங்க. இவளுக்கு கோபத்துல என்ன பண்றது தெரியல, அதனால வேகமா முன்னாடி நடந்து போவாளா. அப்ப அங்க ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பொருள் இருக்கும், அதுல கால் வலிக்கு கீழே விழுக போக அவன் விழுந்துடக்கூடாதுன்னு பிடிப்பானா, ரெண்டு பேருமே விழுந்துடுறாங்க. அலெக்ஸா திருச்சியில ஃபெய்ய பாக்க, ஃபெய்யுமே அவனை பாக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அலெக்ஸுங்க, கீழே விழுந்த உன்ன காப்பாத்துன, சரி நீ முதல்ல எழுந்துறீங்க. அவனும் எழுந்துறானா, இவ்வளவு எழுந்துச்சு. இங்க பாரு, இனிமே நீ யாரு கன்ஃபெஷனுக்கு வந்தாலும் அவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது, பதிலுக்கு நீ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. வேற என்ன பண்ணணுங்கிற? நீ ஸ்பெசிபிக்கா இந்த சர்ச்ல எனக்கு மட்டும் பிரீஸ்டா வேலை செஞ்சேன்னா போதும், நான் கொடுக்குற கன்ஃபெஷனை மட்டும் நீ கேட்டுக்கிட்டேன்னா போதும், நீ தான் இனிமே என்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணவே போறது இல்ல, அலெக்ஸா மட்டும் நான் இருந்தா போதும்னு இதெல்லாம் மட்டும் விவரமா பேசுவான்டா அப்படிங்கிற மாதிரி அவனை புடிச்சு உனக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு எனக்கு தெரியல. ஜீசஸ் ஏன் திரும்ப திரும்ப என்ன இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையே தள்ளுறீங்க அப்படின்னு இவ கடவுள்கிட்ட கோச்சிட்டு அலெக்ஸையும் பார்த்து முறைச்சிட்டு போறா. வேற ஒண்ணு இல்லைங்க, காதலோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பொறாமையில நம்ம ஃபே ரொம்ப பொங்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கமும் அலெக்ஸ் அப்படியே இன்னும் பச்சை புள்ளையாவே இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல லான்ஸ்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். எல்லாரும் ரோடு கிராஸ் பண்றதுக்காக சிக்னலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவன் மட்டும் ஏதோ யோசனை இல்ல ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ ஒரு கார் சடனா வந்து அவனை மோதிடுது. இவனுக்கு கையில அடிபட்டுறது. உதவி செய்ய வரவங்கள்ட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி என்ன பர்டிகுலரா அந்த ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறான். அந்த ஹாஸ்பிட்டல் தான்
தான் சூசனும் வேலை செய்யறா. சூசனுக்கு விஷயம் தெரிய வர அவ ஹீரோயின் கால் பண்ணி லேனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வர ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர. அவன் மயக்கத்துல இருப்பான். லேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் பக்கமா விசாரிக்கலான்னு போனா அவன் இருந்துட்டு என்னோட டாக்குமெண்ட்ஸ், என்னோட ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ் பத்திரமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையிலேயே முணங்கிட்டு இருக்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் பத்தி கேக்குறாருங்க. சூசன் இருந்துட்டு அவர் அட்மிட் பண்ணும்போது கூட இருந்தவங்களா சில பேப்பர்ஸ கையில கொடுத்தாங்கன்னு ஒரு என்வலப் இவ கையில கொடுக்க ரெண்டு பேரும் பிரிச்சு பாக்குறாங்க. D12 ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பத்தி தானே ஜானும் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேப்பரை திருப்பி பார்க்க அதுல 70.5 கோட் பண்ணிருக்கு. இவன் மீட்டிங்ல சொன்னதை விட 5 பில்லியன் அமௌண்ட் குறைச்சலா இருக்கு. இவங்க என்னென்ன பேசிக்கிறாங்கிறது கூட மயக்கத்துல இருக்கிற அப்படியே கேட்டுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சைத்தான் என்ன பிளான் பண்ணுதுன்னு தெரியலங்க. அவனுக்கு பெருசா அடிப்படல. அன்னைக்கு ஈவினிங் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அவனுக்கு உதவி அவனை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறா. தேங்க்ஸ் சாரா, எனக்கு அடிப்பட்டதும் நீ இப்படி வந்து நிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. லாஸ்ட் 1 வீக்கா நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்ப கூட உன்கிட்ட இருந்து ரிப்ளை வரல. நீ கம்ப்ளீட்டா என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். நம்மளோட காதல் இன்னமும் அப்படியே தானே இருக்குங்கிற மாதிரி இவன் அப்படியே காதலா பேச ட்ரை பண்ண அவனை பாதிலேயே ஸ்டாப் பண்ணி இதுக்கு மேல நீங்க மேனேஜ் பண்ணிக்குவீங்கல்ல, நான் கிளம்பட்டுமாங்கிறா. உன்னை இவன் கையை லைட்டா புடிச்சிட்டு என்னால கையை தூக்கவே முடியல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா, என்னோட டிஷர்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்கிறான். அவளும் சரி பாவம்னு சொல்லிட்டு அவனோட வார்ட்ரோப்பை திறந்து அவனோட டிஷர்ட் தேடிட்டு இருக்கா. அங்க ஓரமா ஒரு ஷால் இருக்கு. லாஸ்ட் டைம் நிசாக்கும் இவனுக்கு 1 நைட் ஸ்டாண்ட் ஆயிருக்கும்ல, அப்ப அவ மிஸ் பண்ணிட்டு போன ஷால் தான். இங்க யாரு வந்தாங்களா, இந்த ஷால் யாருதுன்னு கூட அவளுக்கு கேட்கணும்னு தோணல. அந்த அளவுக்கு மனதளவுல அவன்ட்டு இருந்து அவ விலகி வந்துட்டு இருக்கா. அவனோட ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இவ கிளம்பி போற சமயத்துல சாரா இன்னைக்கு ஒரு நாள் நீ எனக்கு உதவியா இங்க தங்க முடியாதாங்க. இதுக்கு முன்னாடி அவ கிளம்புற சமயத்துல ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறியான்னு அவன் கேட்கணும்னு இவ ஆசைப்பட்டிருப்பா. இன்னைக்கு அங்க இருந்து போனா போதுன்னு இருக்கு. இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோட மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அவனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அம்மாக்கு அங்கிளுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷம். கையும் கூட அவளோட அண்ணாவை இப்படி பழையபடி பார்த்ததுல ஹீரோயின் மேல உள்ள கோபத்தை கூட மறந்துட்டு சாரி அன்னைக்கு உங்களை அவசரப்பட்டு திட்டேன். உண்மையிலேயே எங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணா கிட்ட நிறைய மாற்றம் வந்திருக்கு. நீங்க நல்ல கேர்டேக்கருங்கிறா. அவ வாயால அப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கவும் ஹீரோயினுமே பாவம் சின்ன பொண்ணு தானே அவளை உடனே மன்னிச்சிடுறா. அங்கிள் வந்துட்டு அம்மா அவ்வளவுதான் கேர்டேக்கரா, இங்க உன்னோட வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சு உடனே போயிடாத. உனக்கு விருப்பம்னா இங்கே என் பையன் கூட தங்கிக்கோ. அவன் இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா தானே இருக்கான். அவனுக்கு ஒரு கம்பெனியன்ஷிப் கிடைச்ச மாதிரி இருக்கும்லங்க. ஹீரோ இடையில புகுந்து அங்கிள் ஓவரா போகாதீங்கிற மாதிரி அவன் செய்ய காட்ட இல்ல இல்ல நான் எதுவும் தப்பா சொல்லல, அதையும் ஒரு வேலையா செஞ்சுட்டு போலாமேன்னு தான் சொன்னேன்னு அவர் அப்படியே பூசி முழுக்க பார்க்க அம்மா எழுச்சி வந்து ஹீரோட கை பிடிச்சிட்டு என் பையன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் விருப்பப்பட்டனோ அந்த மாதிரி எனக்கு திருப்பி கொடுத்துருக்கமா. அதுக்கு காரணம் கேர்டேக்கரா நீ இங்க வந்ததுதான். உனக்காக நாங்க என்ன செஞ்சாலும் தகும். நீ எது வேண்டாம் கேளு, ஆன்டி உனக்கு தரேங்க. பழைய ஹீரோயினா இருந்தா காசு பணத்தை எதிர்பார்த்திருப்பா. இப்ப அவங்கள்ட்ட நீங்களும் சாரும் அன்னைக்கு டான்ஸ் பண்ணீங்கல்ல உங்க பர்த்டே அன்னைக்கு, நான் அப்ப ரொம்ப தூரத்துல இருந்தா அதை பார்த்தேன். என்னால சரியா கூட அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் டான்ஸ் பண்றீங்களாங்க. அவங்கள சிரிச்சுட்டு அவங்க பையன் முன்னாடி போய் கை நீட்டு அப்புறம் என்ன அம்மா மகனும் டான்ஸ் ஆட ஃபெய்யும் அங்கிளும் கை தட்டி ரசிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்கள எல்லாம் பார்க்க முதல்ல இந்த வீடு பிடிச்சிருக்கு, நான் இங்க இருந்து போக மாட்டேன் இருப்பாள்ல. இப்ப இந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் பிடிச்சிருக்கு, அதனால போகணும்னே அவளுக்கு தோணல. அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிடுறா. அதுலயே நைட் ஆயிடுது. இவ அந்த பூல் கிட்ட நின்னு அந்த இடத்துல வெறிச்சு பாத்துட்டு இருக்க. ஹீரோ கிட்ட வந்து என்ன சாரா கிளம்பிட்டீங்களாங்க? ஆமா ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள்ட்ட போயிட்டு வரலான்னு சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கே வேற குட் பை வேற சொல்லிட்டேன்னா இப்ப என்ன சொல்றேன்னு தெரியல. ஆனா நம்ம ஒரு ஃபேர்வெல் டான்ஸ் ஆடிக்கலாமா அப்படின்னு அவ கை நீட்டவும் அவனுக்கு அவ போறது கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அதை காட்டிக்காம அவ கூட சேர்ந்து டான்ஸ் பண்றான். இவளுக்கு அப்படியே ஹீரோ கூட ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆட அவன் முதல்ல அவளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்ததான் ஞாபகம் வருது. இவன் மனசு ஃபுல்லா அவ தன்னை விட்டுட்டு போறாங்கிற ஃபீல்ல தான் இருக்கும். சோ அவளோட அருகாமையை ஹீரோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டான். ஆனா ஹீரோயினால அவன் பக்கமும் ஒவ்வொரு முறையும் நெருங்கி போகும்போது ஏதோ தான் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுறா. முதல் டைம் கூட அவங்க கூட இப்படி டான்ஸ் பண்ணும்போது தனக்கு நெஞ்சு படப்படன்னு துடிச்சுக்கிட்டது நினைச்சு இதுக்கு மேல முடியாதுடா நம்மளால டான்ஸ் பண்ணேன்னு சார் போதும் நிப்பாட்டிக்கலாங்கிறா. ஏன் என்ன சாரா இல்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா கேபிள் கார் ஒர்க் ஆகாதுல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அங்க இருந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமாவே ரொம்ப நேரம் பூல் கிட்டே நிக்கிற ஹீரோ லேட்டா தான் தூங்க போறான். அடுத்த நாள் காலையில எழுந்து நியூஸ் பேப்பர் சாரா அப்படின்னு கேட்கவும் அங்கதான் சாராவே கிடையாது. அப்புறம் இவனாவே நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து படிக்கிறான். அதுல ஆனா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி சாப்பிடலாம் டைனிங் டேபிள்ல போய் உட்காருறான். அப்ப டிஷ்யூ பேப்பர் தேவைப்படுது. சாரா டிஷ்யூ பேப்பருங்க. முன்னவே இவன் ஏதாச்சும் கேட்டு அவகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வராது. இப்ப இல்லாதவள்கிட்ட இருந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வரும்? அதனால திரும்பி பார்த்துட்டு அவனே சிரிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வரான். அந்த வீட்டுக்குள்ளேயே குட்டி போட்டு போன மாதிரி எதையும் யோசிச்சுட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்கான். சாரா சாரான்னு கூப்பிட்டு இருந்த ஒரு ஆள் பக்கத்துல இல்லங்கிறப்போ என்ன பண்றேன்னு தெரியாம அந்த சிக்னல் டிரான்ஸ்பர் டிவைஸ் எடுத்து அதுல உள்ள பட்டன் அமுத்தி பாத்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த பட்டன் அமுத்தினா உடனே வந்து நிப்பேன் இருப்பாள்ல. அவன் அத்தனை முறை அமுத்தியும் அவ வந்து நிக்கல. பக்கத்து ரூம்ல இருந்தா அந்த டிவைஸ்ல சவுண்ட் வந்துட்டு இருக்கும். இவன் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு கார்டு இருக்கும். என்ன கார்டுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க பேரா நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. அந்த எல்லா போட்டோஸையும் அந்த கார்டுல ஒட்டி வச்சு அதுல ஒரு மியூசிக் பிளேயரையும் வச்சுட்டு போயிருப்பா. அவனுக்கு இவளோட வாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல. சோ ஒரு சாங்கையும் அதுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு ஃபேர்வெல் கிஃப்ட் மாதிரி விட்டுட்டு போயிருப்பா. இவன் அந்த மியூசிக் கார்டை ஓபன் பண்றான், க்ளோஸ் பண்றான், திரும்ப அந்த வாய்ஸையே கேட்டுட்டு இருக்கானா. ஏதோ காலையில இருந்து அவனை சுத்திட்டு இருந்த தனிமை இப்ப அப்படியே போன மாதிரி ஃபீல் ஆகுது.
இப்ப எப்படி நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. அவளுமே அவளோட வீட்டுல மழை பெஞ்சிட்டு இருக்குமா, அங்க உட்காந்துட்டு ஹீரோ தன்னை மலைக்குள்ள தூக்கிட்டு வந்ததான் யோசிச்சுட்டு இருக்கா. அம்மா இருந்துட்டு அப்ப இனிமே உங்க பாஸ்கனோட உதவி தேவைப்படாது. இல்லம்மா, அவருக்கு இனிமே நான் தேவைப்பட மாட்டேன், அவரை நான் ரொம்பவே மிஸ் பண்றேங்க. அம்மாவை அவள ஒரு மாதிரி பாத்துட்டு, என்னடி உன் பாஸை லவ் பண்றியன்னு அவங்க பட்டுன்னு கேட்டுறாங்க. என்னம்மா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, உனக்கு தெரியும்ல. யார் அந்த லேனியா சொல்ற, நீ அவனை பத்தி பேசியே ரொம்ப நாள் ஆனதுனால உனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். எப்படிமா கண்டுபிடிச்சேன் எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு? எனக்கு தெரியாத என் பொண்ணை பத்தி அவ யாரை பத்தி அதிகமா பேசுறாளோ அவங்கதான் அவளோட மனசுக்குள்ள இடம் பிடிச்சிருக்காங்கன்னு உன் வார்த்தைகளை வச்சு நான் கனெக்ட் பண்ணிட மாட்டேன். நீ சொல்றது சரிதான், லேனுக்கும் எனக்கும் கம்ப்ளீட்டா பிரேக்கப் ஆகலாம், ஆனா அவன் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்டர் முடிஞ்சிருச்சு. இனி நீ உன் பாஸை பத்தி யோசிச்சாலும் தப்பில்ல, நீ அவரை மிஸ் பண்ணாலும் தப்பில்ல. நான் பாஸை மிஸ் பண்றேன் தான், அதுக்கு காரணம் காதல் இல்லைங்க. அப்படிதாண்டி எல்லாம் ஆரம்பத்துல ஆரம்பிக்கும், எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அம்மா நம்ம மனசுல உள்ளது அப்படியே சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ பழையபடி அவனோட மாலுக்கு டெய்லியுமே வேலைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டான். சோ பார்வை வந்ததுக்கு அப்புறமா அவனோட ஃபர்ஸ்ட் டைம் மால் இன்ஸ்பெக்ஷன் உன்னை எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நடிச்சிருப்பான்ல, இப்போ எல்லாத்தையும் விசிபிளா பாத்துட்டு வரான். உன்னை சைட்ல நிக்கிற சேல்ஸ் பண்ணுங்கலாம் அவனுக்கு விஷ் பண்ணப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்ப தெரியுங்கனால அவன் அவங்களுக்கு எல்லாம் தலையசைக்கவும் சேல்ஸ் பண்ணுங்கள வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஐயோ பாஸ் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாருன்னு. பக்கத்துல இருக்கிற ஜானத்துல, என்னடா இன்னைக்கு ஓவர் என்தூசியாஸ்டிக்கா இருக்க, எல்லா பொண்ணுங்களுக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்க, இன்னைக்கு நம்ம மால்ல நஷ்ட கணக்குல தான் எழுதணும், ஏன்னா இன்னைக்கு சேல்ஸ் பண்ணுங்களா இங்க வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க எல்லாம் வானத்துலதான் பறந்துட்டு இருப்பாங்க. இல்ல முன்ன என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்க உள்ள சேல்ஸ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்னால பார்க்க முடியாதுங்கிறது தெரியாதனால என் கவனத்தை அவங்க பக்கமா திருப்பதுக்காக நிறைய மெனக்கிட்டு இருக்காங்கன்னு. அவன் எத்தனை நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க, அவங்களோட ட்ரை எல்லாம் வீணா போகல அப்படிங்கறதுக்காக தான் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லங்க. அப்ப என்னடா நம்ம கிட்ட வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாம் சைட் அடிச்சுட்டா வந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை கலாய்க்க, டே சும்மா இரு ஜான், என் வாயை கலராதங்கிறான். ஆனா தன்னைக்கு மால்க்கு ஹீரோயின சூசன் வற்புறுத்தி கூட்டு வந்திருப்பா. அவளுக்கு சில கூப்பன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும், அது குறிப்பிட்ட டைம்குள்ள பர்ச்சேஸ் பண்ணலன்னா எக்ஸ்பயர் ஆயிடும். ஃப்ரெண்டு கூப்பிட்டாலும் தான் ஹீரோயினும் வந்திருப்பா. எங்க ஹீரோ கண்ணில் பட்டுருவோமோன்னு மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு அவன் நடந்து வந்துட்டு இருக்க. என்னடி இது, நீ முன்ன வேலை பார்த்த இடம் தானே, ஏதோ திருடிட்டீங்க ஓடி வந்த மாதிரி இப்படி பயப்படுற? சூசன், நீ வாய் மூடிட்டு வந்த வேலையை மட்டும் பாரு, நான் இதுக்கு தான் முதலே உன் கூட வரலன்னு, நீ தான் என்ன வற்புறுத்தி இங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜான் அந்த பக்கமா போகவும் அவ்வளவுதான் சூசன் பறந்துடுறா. ஜான் சூசனை பார்க்கவும் அவளுக்கு தலையாசிச்சுட்டு எதுக்காப்புல இருக்கிறவங்கிட்ட D12 ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கான். ப்ராஜெக்ட் பத்தின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு, என்ன சூசன் நீங்க மட்டுமா இங்க வந்திருக்கீங்க? இல்ல சாராவையும் கூட தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்கள எங்க, அவ ட்ரையல் ரூம்ல இருக்கான்னு போய் சொல்ல, நீ எதுவும் என்கிட்ட சொல்லணுமா? இல்ல நீங்க ஒரு D12 ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா, அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டோ, உனக்கு எப்படி தெரியும் இந்த ப்ராஜெக்ட் பத்தி? 2 வாரத்துக்கு முன்னாடி சாராவோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு, அவங்களுமே இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைல் தான் கையில வச்சிருந்தாரு. இந்த ப்ராஜெக்டோட ஒர்த் கூட 70 பில்லியனுக்கு மேல தானே, அதுல கூட ஏதோ ஒரு அக்யூரேட்டான அமௌண்ட் இருந்துச்சு. 70.5 பில்லியன் கரெக்டா? நீ சரியா பாத்தியா 70.5 பில்லியன் தானான்னு கேட்க, அவ்வளவு ஆமான்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயினும் அங்க வர, என்ன சாரா சூசன் சொல்றதெல்லாம் உண்மையா? கிளாசிக் மால் D12 ப்ராஜெக்ட்டுக்கு 70.5 பில்லியன் தான் கோட் பண்ணிருக்காங்களாங்க. ஹீரோயின் ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு எனக்கு தெரியலங்கிறா. அவ பொய் தான் சொல்றா. அவன் மனசாட்சிக்கு என்ன தோணுதுன்னா, 2 பேருமே காம்படிட் மாலு, அவன் போட்டிருக்க அமௌண்ட் இவங்கள்ட்ட சொன்னா தப்புங்கிறனாலதான் அவ அமைதியா இருக்கா. சூசனா பிசினஸ் விஷயம் அவளுக்கு பெருசா தெரியாதுல்ல, ஏண்டி போய் சொல்ற, நம்ம தான் பார்த்தோம்ல அதுல 70.5 பில்லியன் தான் இருந்துச்சுன்னு அவ அஷூரன்ஸ் கொடுக்கவும் ஜான் சந்தோஷமா, தேங்க்ஸ் சூசன், இதுக்காகவே நான் உன்ன ஒரு ஸ்பெஷல் டின்னருக்கு கூட்டிட்டு போறேன்னு அவன் அவசரமா அவனோட டீம் மெம்பர்ஸ் கால் பண்ணி நம்ம கோட் பண்ண அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், நமக்கு இந்த ப்ராஜெக்ட்ல பெரிய லாபம் கிடைக்குங்கிறான். ஆனா லேர்ன் பண்ண ஏதோ ஒரு ட்ரிக்ல தான் இவன் விழுந்துட்டானாட்டு இருக்கு. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.